யுனெஸ்கோவால நடத்தப்பட்ட சர்வதேச அளவிலான கலை கண்காட்சியான இன்டர்நேஷனல் இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் எக்ஸிபிஷன்ல இந்தியாவுடைய ஆர்ட் அம்பாசிடரா நம்ம தமிழகத்தை சேர்ந்த அப்சனா அப்படின்றவங்க கலந்துக்கிட்டாங்க. பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான சவால்கள், பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள், இதை எல்லாத்தையுமே முன்னிறுத்தும் வகையில இவங்களுடைய கலை அமைஞ்சிருந்தது. படம் பேசும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசக்கூடிய பல வகையான படங்களை கொண்டு வந்து தன்னுடைய கலை மூலமா பெண்களுக்காக குரல் கொடுத்துட்டு வந்தவங்க அப்சனா சல்மீன் அப்படின்றவங்க. சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க பாத்தீங்கன்னா கேன்வாஸ் பெயிண்டிங் மூலமா பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் தன்னுடைய பேஷனை நோக்கி இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. கலை மேல அதீத ஆர்வம் கொண்டதால அதை நோக்கி இவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நம்மளுடைய ஊர் பத்தி, நம்மளுடைய ஊர் எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு பத்தி இந்த மாதிரியான நிறைய படங்களை இவங்க வரைஞ்சிருந்திருக்காங்க. கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பெண்களுக்குனே தனியா ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்காகவே நிறைய படைப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா பெண்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும், அது மட்டும் இல்லாம அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அவங்களுக்கான சவால்கள் பத்தியும் இவங்களுடைய கலை இருந்திருக்கு. குறிப்பா பிஹைண்ட் க்ளோஸ்ட் டோர்ஸ் அப்படின்ற தலைப்புல இவங்களுடைய படைப்புகளை படைச்சிருந்திருக்காங்க. இதன் மூலமா இவங்களுடைய படைப்புகளுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைச்சிருந்திருக்கு. அதை தொடர்ந்துதான் சர்வதேச அளவுல யுனெஸ்கோவால நடத்தப்பட்ட இன்டர்நேஷனல் இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் எக்ஸிபிஷன் 7வது எடிஷன்ல இந்தியாவுடைய ஆர்ட் அம்பாசிடரா இவங்களை தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அதாவது 108 நாடுகள்ல இருந்து தலா ஒரு நாட்டுக்கு ஒருத்தர்னு தேர்வு செய்யப்பட்டிருந்ததுல இந்தியா சார்பில் இவங்க ஒருத்தங்க தான் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. மார்ச் 5ல இருந்து 8 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடந்திருக்கு. இதுல இந்தியாவுடைய ஆர்ட் அம்பாசிடரா அவங்க கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனையும் தாண்டி பெண்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்பவே பெருமையா இருக்கு. இன்னமும் தன்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி பெருமிதத்தோட இவங்க இதை பகிர்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படைப்புகளை நீங்க கொடுக்கணும், நிறைய சாதனைகளை புரியணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.